the formation of ammonia Haber process கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் எப்படி ஈக்குவலிபிரியம் ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் எதில் படிச்சிருப்பீங்க? லீ சாட்லியரில் படிச்சிருப்பீங்க. அப்படி தானா? லீ சாட்லியர் பிரின்சிபலில் படிச்சிருப்பீங்க. ஸோ அதில் 2 விதமாக நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஒன்று வந்து எக்ஸோதெர்மிக் டைப் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த ஹேபர் ப்ராசஸ் வந்து இதில் ஹீட் வந்து ரைட் சைடு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி தானா? அப்போ இது வந்து எக்ஸோதெர்மிக் தான். ஓகே. ஸோ இன்னொன்று என்ன படிச்சிருப்பீங்க? எண்டோதெர்மிக். ஸோ இது 2ல் டெம்பரேச்சர் எப்படி அஃபெக்ட் ஆகுது? கன்சிடர் A + B வந்து உங்களுக்கு C கொடுக்குதுன்னு வச்சுக்கிடுங்க. இங்கே எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ரைட் சைடு. ஓகே, எனர்ஜி இந்த சைடு வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படி தானா? அப்போ இது எக்ஸோதெர்மிக். எண்டோதெர்மிக்னால் நம்ம சமைக்கிறது அதெல்லாம். ஸோ பேசிக்காக லெஃப்ட் சைடில் வந்து எனர்ஜி வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கணும். எனர்ஜி வந்து அப்சார்ப்டு. லெஃப்ட் சைடில் எனர்ஜி கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் ரியாக்ஷன் வந்து நடக்கும். ஓகே, சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து எண்டோதெர்மிக். ஓகே, ஸோ இது எக்ஸோனா இட் டசன், அதாவது அதுக்கு வந்து அவ்வளோவா எனர்ஜிலாம் தேவைப்படாது. இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது, ப்ராடக்ட் சி கிடைக்கிறதுக்கு எனர்ஜி தேவைப்படலை. ஓகே, இப்போ கன்சிடர் 2 கண்டிஷன் எடுத்துப்போம். லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். நான் என்ன சொன்னேன்? எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனுக்கு ப்ராடக்ட் சி ஃபார்ம் ஆகுறதுக்கு அவ்வளோவா எனர்ஜி தேவையே கிடையாது. அதனால தான் அது இருக்கிற எனர்ஜியும் கொடுத்துருச்சு. அப்படி தானே? சின்னு கொடுத்துருச்சு. அப்போ லோ டெம்பரேச்சரில் நல்லா தானே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும். மோர் சி இஸ் ஃபார்ம்டு அப்படின்னு நினச்சிக்கலாமா? இப்போ மோர் சி இஸ் ஃபார்ம்டு அப்படின்னா மோர் கே வேல்யூ. அப்படி தானே? இப்போ இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே இருக்கும்னா அதுவும் அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா கே இஸ் ஈக்குவல் டு என்னது? சி டிவைடட் பை ஏ அண்ட் பி. அப்படி தானே? ஏன்னா ப்ராடக்ட்ஸ் டிவைடட் பை ரியாக்டன்ஸ். இது ப்ராடக்ட், சி வந்து ப்ராடக்ட், ஏ அண்ட் பி வந்து ரியாக்டன். கே ஈக்குவலிபிரியம் கான்ஸ்டன்ட் கே வந்து ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன் தான். கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை ரியாக்டன் கான்சன்ட்ரேஷன். இப்போது சி வந்து நிறையா இருந்துச்சுன்னா கேயும் நிறையா தானே இருக்கும். 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பாருங்கள். அப்படி தானே? ஸோ இப்போ ஹை டெம்பரேச்சர் போயிட்டீங்க அப்படின்னா லெஸ் சி வில் பி ஃபார்ம்ட், மோர் ஏ அண்ட் பி. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் தான் இப்போ அதிகமாக இருக்கும். ஃபார்வர்ட் ரியாக்ஷன் கம்மியாகிடுச்சு. ஏன்னா ஃபார்வர்ட் ரியாக்ஷன் தான் எனர்ஜியே தேவை கிடையாது. ஸோ லெஸ் சி இஸ் ஃபார்ம், ஸோ லெஸ் கே வேல்யூ. அப்படி தானே? ஏன்னா இந்த சி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா கே வேல்யூ 2 டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், கே வேல்யூ கம்மியாயிரும். ஓகே, ஸோ இப்போ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனில் அதே இது எடுப்போமே. லோ டெம்பரேச்சர், ஹை டெம்பரேச்சர். ஸோ இப்போ வந்து எண்டோதெர்மிக் வந்து எனர்ஜி இருந்தால் தான் சி கிடைக்கும். அப்போது லோ டெம்பரேச்சரில் என்ன ஆகும்? லெஸ் சி. அப்படி தானே? ஏன்னா எனர்ஜி இருந்தால் தானே நிறைய சி கிடைக்கும். நீங்கள் நிறைய டெம்பரேச்சர் கொடுத்தா தான் நிறைய சி. அப்போ லெஸ் சி தான் இதுக்கு தேவைப்படும். அதே இது ஹை டெம்பரேச்சரில் என்ன ஆகும்? மோர் சி வில் பி ஃபார்ம். அப்போ மோர் சி இஸ் ஃபார்ம், மோர் கே வேல்யூ இதில் இருக்கும். அப்படி தான். இதில் லெஸ் கே வேல்யூ, லெஸ் சி இஸ் ஃபார்ம், ஸோ லெஸ் கே வேல்யூ. ஸோ கேனாலே என்னது? ப்ராடக்ட் டிவைடட் பை ரியாக்டன். ஸோ ப்ராடக்ட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேயும் அதிகமாக இருக்கும், ப்ராடக்ட் கம்மியாக இருந்துச்சுன்னா கேயும் கம்மியாக இருக்கும். அவ்வளோதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ நம்ம இந்த தியரிட்டிக்கல் திங்கை வச்சு இந்த கொஸ்டினை நம்ம அட்டன் பண்ணலாம். இது வந்து ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இப்போ எக்ஸோதெர்மிக்னா என்ன சொன்னேன்? இப்போ நம்மளுக்கு அமோனியா நல்லா ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா லோ டெம்பரேச்சர் தான் இட் இஸ் த குட் கண்டிஷன். ஓகேவா? ஏன்னா லோ டெம்பரேச்சரில் தான் நிறைய ப்ராடக்ட், நிறைய அமோனியா ஃபார்ம் ஆகும் எக்ஸோதெர்மிக்கில். இப்போ ஹை டெம்பரேச்சர், இப்போ பாருங்கள் இந்த கொஸ்டினில் இன்க்ரீஸ் ஆஃப் டெம்பரேச்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஹை டெம்பரேச்சர் என்ன ஆயிரும் அப்படின்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன் தான் நல்லா நடக்கும், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லா நடக்காது. அப்படி தானே? ஸோ த ரியாக்ஷன், த ஈக்குவலிபிரியம் இஸ் ஷிஃப்டட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட். அப்படி தானே? பேக்வேர்ட் ரியாக்ஷன் தானே நல்லா நடக்குது. இதில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இப்போ நல்லா நடக்கலையே. ஸோ இதுக்கு இது ஏன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் நம்ம கொடுத்துட்டோம். லோ டெம்பரேச்சர்னால் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நல்லா நடக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.